ஹலோ கைஸ், லாஸ்ட் எபிசோட்ல கங் சன்யாக்கு ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க. ஃபைனலா சன்யாங்க ஓகேன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா அந்த வீடியோட எண்ட்ல கங்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்க மாதிரி டாக்டர் பேசிருப்பாங்க. பட் என்னன்னு சொல்லிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதா இன்னைக்கான எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கங்கு சன்யாங்கிட்ட இந்த மாதிரி டாக்டர் கால் பண்ணாங்கன்ற எந்த விஷயத்தையுமே சொல்லாம அவரே டாக்டரை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தனியா போகலான்னு முடிவு பண்ணிருப்பாரு. டாக்டரை மீட் பண்ண போறதுக்கு முன்னாடி ஃபார்ச்சூன் டெல்லர், அதாவது நம்ம ஊர்ல ஜாதக பாக்குறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு கங்கோட நேமையும் சன்யாங்க நேமையும் சொல்லுவாங்களா. அவங்களும் அதை நோட் பண்ணதுக்கு அப்புறமா சரி சன்யாங்கோட போட்டோ காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் போட்டோ எல்லாம் காட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க கிட்டே கேட்பாங்க, என்ன மாதிரி பையனுக்கு எல்லாம் கல்யாணம் ஆச்சு அப்படின்னாக்கா அவனுடைய மேரேஜ் லைஃப் நல்லா இருக்குமான்னு கேட்பாங்க. அதாவது என்ன மாதிரியான பையனாக்கா, இப்ப சப்போஸ் நான் சீக்கிரமாவே இறந்துட்டேன் அப்படின்னாக்கா சன்யாங் தனியா இருந்து கஷ்டப்படுவா. அதனால சுத்தமா ஏத்துக்கவே முடியாது. என்னோட ஆசை என்ன அப்படின்னாக்கா சன்யாங்கோட ரொம்ப ரொம்ப நாளைக்கு நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அது நடக்குமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை தந்தாங்கன்னு நமக்கு காட்டவே இல்லை. அப்புறம் கங்கும் வெளியே வந்துட்டு டைரக்டா ஹாஸ்பிட்டல் தான் போவாரு டாக்டரை மீட் பண்றதுக்காக. அப்புறம் டாக்டரை மீட் பண்ணிட்டு ரொம்ப பயந்துகிட்டே, ஆமா எனக்கு திரும்பவும் கேன்சர் வந்துருச்சா டாக்டர் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு உடனே டாக்டரும் இல்லன்னு சொல்லும் பொழுதுதான் கங்குக்கு ரொம்பவே ரிலீஃபா இருக்கும், அப்பாடான்ற மாதிரி. அதுக்கப்புறம் கங்கு கேட்பாரு, ஆமா அப்ப எதுக்காக என்ன சன்யா கூட வராம தனியா வர சொன்னீங்கன்னு கேட்கும் பொழுது டாக்டரும் என்ன மன்னிச்சிருங்க கங், இப்ப நான் சொல்ல போற விஷயத்த தயவு செஞ்சு சன்யா கிட்ட மட்டும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு, இல்ல கங் உங்களுக்கே தெரியும் பொதுவா பிரஸ்ட் கேன்சர் எல்லாம் பொண்ணுங்களுக்கு தான் மோஸ்டா வரும். ஆனா ரேர் கேஸ்ல தான் பசங்களுக்கு சில டைம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ரேர் கேஸ்ல உங்களுக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. அந்த கேன்சர் கியூர் பண்றதுக்காக உங்களுக்கு சர்ஜரி பண்ணி அதுக்கான மெடிசன் சாப்பிட்டிருப்பீங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்க ரெகுலரா பண்ணிருப்பீங்க இல்லையா. சாரி கங்க, உங்களோட ஹார்மோன் லெவல் எல்லாமே நார்மல் லெவலோட ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதனால என்ன பாதிப்பு அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான் கங்குன்ற மாதிரி சொல்லிடுவாங்களா. கங்கும் இந்த விஷயத்த கேட்ட உடனே ரொம்பவே இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துருவாரு. ஏன்னா இப்பதான் சன்யா கூட ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு ரொம்பவே ஹாப்பியா இருந்திருப்பாரு இல்லையா. இப்படி டாக்டர் சொன்ன உடனே கங்கும் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, கடவுளை எதுக்கு என்ன மட்டும் இப்படி கஷ்டப்படுத்திட்டே இருக்க, முன்னாடியே பிரஸ்ட் கேன்சர் கொடுத்த அது உனக்கு போதாதா, இப்ப எனக்கு குழந்தையும் பிறக்காதுனாக்கா நான் எப்படி சன்யா கூட சந்தோஷமா இருப்பேன்ற மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கத்திட்டு இருப்பாரு. டாக்டருக்கும் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க இந்த விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. இதெல்லாம் ரொம்ப ரேர் கேசஸ் நடக்கும். ஆனா இப்படி நடக்கும்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லையா. அவங்களும் அமைதியா கங்கு தான் பாத்துட்டு இருப்பாங்க. கங்கால முடியல, அவர் அங்கேயே அழ ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் கங்கு டாக்டரா பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். இன்னைக்கு தான் உங்க அம்மாட்ட சொல்லிருப்பாங்க ஈவினிங் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கங்கு அவங்க அம்மா வரதுக்கு முன்னாடி கங்கு ரெடியா இருப்பாரா. கங்கு அவங்க அம்மா வந்ததும் சரி என்னடா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போலாமான்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க உள்ள. டக்குன்னு கங்கு அவங்க அம்மாவை ஸ்டாப் பண்ணிட்டு, இல்லம்மா அவ உள்ள இல்ல, அவளுக்கும் எனக்கு செட் ஆகுற மாதிரியே தோணலமா, எனக்கு தெரிஞ்சு நான் கூடிய சீக்கிரத்துல அவளை பிரேக்கப் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்வாரா. இதை கேட்டதும் கங்கோட அம்மா தான் செம்ம டென்ஷன் ஆவாங்க. டேய் பைத்தியக்காரனாடா நீ, அப்ப எதுக்காகடா நீங்க வர சொன்ன, இதுக்காக நான் பார்லர்ல இன்னைக்கு ஒன் டே ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், உனக்கு அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு கங்க அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறமா கங்க அம்மாவும், என்னடா உனக்கும் உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை, அந்த பொண்ணுட்டு நான் கூட பேசுறேன்டா, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கூடா, இதே மாதிரி நீ இருக்காதரா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. கங்கும், இல்லம்மா நான் ஏமா இப்படி தனியாவே இருந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அவ்வளவுதான் கங்குடைய அம்மாக்கு செம்ம டென்ஷன் ஆயிடும். எனக்கு தனியா இருக்க போறியா, எனக்கு வர கோபத்துக்கு உன் முடிய பிடிச்சு அப்படியே அடிக்கணும் போல இருக்கு, ஆனா நான் பொறுத்துட்டு இருக்கேன்டா. எனக்கு தெரியாது கங், உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட போயிட்டு நீ கெஞ்சிப்பியோ சாரி கேப்பியோ இல்ல அவ கால்ல கூட விடு, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவளை எப்படியாவது நீ பேசி சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கல அப்படின்னாக்கா அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு நானே போய் பேசுறேன்டா. எருமை கழுத வயசாச்சு, கல்யாணம் வேணாமே வேணான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ கங்கு சமாளிச்சு அவங்க அம்மா அனுப்பி வச்சிருவாங்க. அப்புறம் கங்கு சன்யாங்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாமலே உள்ள போவாங்களா. அப்படி போய் பார்க்கும்போது சன்யாவோட ஸ்லிப்பர் மட்டும் வெளியே இருக்கும். அதை பார்த்த உடனே அதை நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு டக்குன்னு வெளியே வந்துட்டு என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரா. அந்த ஸ்லிப்பர்ஸ் பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல நம்ம சன்யாவும் இதே மாதிரி தான் கங்கு அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அந்த சீன் தான் ஞாபகம் வருது. அப்புறம் கங்கும் மனசுலாம் தைரியப்படுத்திட்டு சன்யாங் கால் பண்ணி, சன்யாங் நீ கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்கு, அதனால என்னால டின்னருக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்வாரா. உடனே சன்யாங்கும், ஆமாங்க கங் உங்க அம்மாட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது கங்கும் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்வாரா. அப்புறம் சன்யாங்கும் சரி கங் நம்ம இன்னொரு நாளைக்கு மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு வெளியே வருவாங்களா. அப்படி எங்க கங்குன்னு பார்க்கும்போது அவர் கார்ல உட்காந்துட்டு சன்யாங் போயிட்டு இருக்கதான் பாத்துட்டு இருப்பாரு. அப்புறம் சன்யாங்கும் வழக்கம் போல அவங்க நியூஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க திங்ஸ் எடுக்கலான்னு பார்க்கும்பொழுது அப்பதான் பக்கத்துல இந்த கோவர்கர் சன்யாங்க பார்த்து, ஆமா சன்யாங் இப்போ ஒரு ஹேங்கரா இருக்கவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க எல்லாம் எதுக்கு வேலை செய்றாங்க, குவிட் பண்ணிட்டு போலாம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது சன்யாங்கு ஷம ஷாக். இவருக்கு எப்படி இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்துச்சு, நம்ம தான் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இவரோட வைஃப் தான் கங்க பார்த்தாங்கன்றத, அவங்க போய் என்ன சொன்னாங்கன்னு தெரியல, அப்படிப்பட்டவங்க எல்லாம் ஃபுல் டைம் ஒர்க்கரா கம்பெனில போடுவாங்களான்ற மாதிரி கேட்பாரா. அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் சன்யாங்கு தான் கேன்சர் இருக்குன்னு நினைச்சிருக்காரு போல. அதே போல அவரும் அன்னைக்கு என் வைஃப் ஹாஸ்பிட்டல் வரும்பொழுது நீ கங்க கூட இருந்தத அவ பார்த்தா, நீ ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் எடுத்த இல்லையா, சன்யாவும் இந்த விஷயத்த பத்தி நான் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நீ நினைச்ச அப்படின்னாக்கா அந்த கங்க இருக்கான் பாத்தியா, அவன் வந்து என்கிட்ட முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும். அப்படி அவன் பண்ணல அப்படின்னாக்கா என்ன நடக்கணும் உனக்கே தெரியும் சன்யாங் சொல்லும் பொழுது சன்யாங் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு இவங்க பேசிருக்கும் பொழுது கங் பாப்பாரா. அப்புறம் கங்கும் கிட்ட வந்து, என்னடா நீ பேசுறதே பார்த்தா ஏதோ அவளை மிரட்டுற மாதிரி இருக்கே, அன்னைக்கு அடி வாங்கந்து பத்தலையா அப்படின்ற மாதிரி கேட்பாரா. அதுக்கு உடனே அவரும் இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நைஸா எஸ்கேப் ஆயிடுவாரு. அப்புறம் கங்கும் சன்யாங்க பார்த்து, என்னாச்சு சன்யாங் அவன் என்ன உன்கிட்ட பேசிட்டு இருந்தான்னு கேட்கும்பொழுது அவர் எப்பயும் போலதான் வேற எதுவும் வித்தியாசமா இல்லைன்னு சொல்லிட்டு எந்த உண்மையும் சொல்லாம மறைச்சிருவாங்க. அப்புறம் இவரும் சைலண்டா போயிட்டு யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு அசிஸ்டன்ட் கிட்ட, டேய் உனக்கு சன்யாங்க பத்தி தெரியுமான்னு கேட்கும்பொழுது அவர்
அவரும் என்னடான்னு கேட்கும்பொழுது டே அவளுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்காண்டா. அவர் ரொம்ப ஷாக்கிங்கா கேட்டுட்டு இருக்கும்போது அவரும் நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவாரு போல. நான் கூட இவரு ரொம்ப நல்லவர்னு பார்த்தா இப்படி போய் பின்னாடி பேசுவாரு நான் எதிர்பார்க்கவே இல்ல. கங்க இவர் அடிச்சது தப்பே இல்லதான். சரி அசிஸ்டன்ட் ராஜ் சும்மா இருப்பாருன்னு பார்த்தா அவரும் சும்மா இல்லாம டைரக்டா சீஃப் கிட்ட போயிட்டு சீஃப் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சன்யாங்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க பக்கத்துல இருந்த ஹானுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துருச்சு. அப்புறம் ஹானும் சும்மா இல்லாம அவரு போய் நம்ம போராவுடைய அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லிடுவாரு. இந்த விஷயம் தெரிஞ்சதோ ரெஸ்ட் ரூம்ல போராவுடைய ஸ்டெப் அம்மா பாப்பாங்களா, உடனே போராவுடைய அம்மாவும் இந்த விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத ரெஸ்ட் ரூம்ல ஜங்வானோட கேர்ள் ஃபிரெண்ட் கேட்டுருவாங்க. அப்புறம் என்ன ஒவ்வொருத்தவங்களும் தெரிஞ்சு மோஸ்டா கம்பெனில இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு போல. அப்போ இப்பதான் புரியுது கங்க எதுக்காக அவ்வளவு பயந்தாருன்றது. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுன்றதுக்காக தான் ஒரு அப்பத்துல இருந்தே சொல்லியிருந்திருக்காரு போல. கங்கும் இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சன்யாங்கும் அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்படிதான் சன்யாங்கும் வீட்டுல இருந்து கங்குக்கு கால் பண்ணி உங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க இன்ஃபர்மேஷன் சொல்லலாம்னு பாப்பாங்க. ஆனா கங்க அந்த போன் அட்டன் பண்ணிருக்க மாட்டாரு. அப்புறம் கங்கோடைய அம்மாவும் வெளியே வருவாங்களா, அதை பார்த்ததும் சன்யாங்கும் அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு எப்படி இருக்கீங்க உங்க ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நார்மலா பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் சன்யாங்கும் என்னாச்சுமா கங்க தேடுறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது இல்லம்மா அவன் ஃப்ரிட்ஜ்ல எல்லாத்தையும் ஃபில் பண்றதுக்காக தான் வந்தா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் பேசி முடிச்சுட்டு அவங்களும் கிளம்புறமான்னு சொல்லிட்டு போகும்போது சன்யாங்கும் ஆமா நீங்க லஞ்ச் சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்களா. அப்புறம் பார்த்தா 2 பேரும் நல்லா ஜாயிண்ட் அடிச்சுட்டு நல்லா பேசிட்டு சிரிச்சுட்டு சாப்பிட்டு இருப்பாங்களா. அப்பதான் சன்யாங் சமைக்கிற சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு கங்கோடைய அம்மா சொல்லுவாங்க என்னோட பையன் இருக்கானே அவன் உப்பு சப்பே இல்லாம தான் சாப்பிடுவான். ஆனா நீ சமைக்கிற சாப்பாட்டுல தான் எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா கங்கோடைய அம்மா ஜங்குவானோட அம்மா மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லாம் இல்ல. அவங்க ரொம்பவே ஹாப்பியா ஜாலியா தான் பேசிட்டு இருக்காங்க. கங்கு தான் இவங்க 2 பேரும் டின்னருக்கு மீட் பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளானே கேன்சல் பண்ணிருப்பாங்க. ஆனா விதி பாத்தீங்களா இவங்க 2 பேரும் மீட் பண்ண வச்சிருச்சு. இன்னும் கங்கோடைய அம்மாவுக்கு சன்யாங் தான் கங்கோடைய கேர்ள் ஃபிரெண்ட்னு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜங்குவோட கேர்ள் ஃபிரெண்ட் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் கங்கோ ஆபீஸ்க்கு வரும்பொழுது லிஃப்ட்ல போயிட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்துல சீஃப் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து சன்யாங்கோட நியூஸா பாத்துட்டு இருப்பாங்க. அப்பதான் சீஃப் டக்குன்னு கங்கு கிட்ட உனக்கு எப்படி அந்த விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது கங்கு ரொம்பவே ஷாக் ஆகி எதை பத்தி பேசுறான்னு பாத்துட்டு இருக்கும்போது அவளை ரொம்ப பத்திரமா பாத்துக்கடா நான் கேள்விப்பட்டேன் அவ கூட நீ ஹாஸ்பிட்டல் இருந்தன்ற மாதிரியான விஷயம் என் காதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்வாரா. அப்பதான் கங்குக்கு எல்லாரும் புரிய வரும் அவருடைய பிரஸ்ட் கேன்சர் வந்து சன்யாங் இருக்குன்ற மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்கன்றத. அப்புறம் சன்யாங் நியூஸ்லாம் ரீட் பண்ணி முடிச்சதும் பக்கத்துல இருந்த கோவர்க்கர் கிட்ட என்ன மன்னிச்சிருங்க நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். ஆனா பிரஸ்ட் கேன்சர் வந்தது ஒண்ணு என்னுடைய தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்பொழுது அதுக்கு அந்த கோவர்க்கரும் அப்படி வா வழிக்கு அன்னைக்கு கேட்கும்பொழுது மட்டும் அது நான் இல்லன்னு சொல்லிட்டு அப்படி என்கிட்ட பேசினேன் இப்போ நான் யாருன்னு சொல்லிட்டு உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலா பேசிட்டு இருப்பாரா. அந்த டைம்ல தான் கங்கையும் காட்டுவாங்க. சீஃப் கங்க பார்த்து இப்ப மட்டும் ஹச்ஆருக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா சன்யாங் ஃபுல் டைம் ஜாப் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான் கங் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் சன்யாங் அவங்களோட நியூஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அப்பதான் கங்கு செம்ம ஃபாஸ்டா வந்து சன்யாங்க தனியா கூட்டிட்டு போயிட்டு சன்யாங் உனக்கு இந்த ரூமர்ஸ் எல்லாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாரா. சன்யாங் அமைதியா இருக்கிறத பார்த்த உடனே அப்ப சன்யாங் உனக்கு எல்லா விஷயமே தெரியுமா அப்புறம் எதுக்காக என்கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமா பேசுவாரு. கங் கோவப்படாதீங்க இந்த விஷயத்த பத்தி நீங்க வெளியே எதுவும் சொல்லக்கூடாது அதை நானே இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்களா. கங்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியா இருந்துருவாரு. அப்புறம் கங்கு அன்னைக்கு ஈவினிங்கே சன்யாங்க தனியா கூட்டிட்டு வந்து சன்யாங் நான் எல்லார்ட்டையும் உண்மையை தான் சொல்ல போறேன்னு சொல்லும்போது கங் நீங்க மட்டும் உண்மையா சொன்னீங்க அப்படின்னாக்கா நான் கண்டிப்பா உங்களை டேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. கங்கு எதை பத்தி யோசிக்கல. அப்போ ஓகே சன்யாங் நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. கங் ஏன் இப்படி முட்டாள்தனமா பண்றீங்க, பொதுவா பொண்ணுங்களுக்கு தான் பிரஸ்ட் கேன்சர் இருக்கும் அதனால அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. ஆனா உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சு அப்படின்னாக்கா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உங்களுக்கு பின்னாடி என்ன பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா. தயவு செஞ்சு கங் இந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்க வேலை கூட போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. கங்கினுடைய ஆசையை கடைசி வரை நீங்க நியூஸ் ரீட் பண்ணிட்டு தான் இருக்கணும். எக்காரணத்தை கொண்டு இந்த வேலையை நீங்க விடவே கூடாது அப்படின்ற மாதிரி சன்யாங் எவ்வளவோ பேசுவாங்க. ஆனா கங் எதுவுமே சொல்லாம சன்யாங்க மட்டும் தான் பாத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் கங்கும் சீஃப் கூட்டாருன்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது சீஃபும் சரி என்னடா அந்த வீக் ரெடி பண்ணிருக்க எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் ஏதாவது கொடுக்கணும் இல்லையா அது என்ன ரிப்போர்ட்னு கேட்கும்போது கங்கும் அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க சீஃப் அதை நான் பெர்ஃபெக்டா முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்வாரா. அப்புறம் சீஃபும் சரிடா நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒர்க்கை பாப்பாரா. அப்ப கங்கு டக்குன்னு சீஃபை பார்த்து சீஃப் இது வரைக்கும் நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தேன் அப்படின்னாக்கா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்வாரு. சீஃபுக்கு தான் செம ஷாக்கு. ஏன்னா எப்பயுமே தப்பு பண்ணிட்டு என்னடா பண்ணுன்னு கேட்டா எதுவுமே கண்டுக்காம போற ஒரு பர்சன் இன்னைக்கு வந்து தானா சாரி கேட்கறான்ற மாதிரி ஷாக்கா பாப்பாரு. அப்புறம் கங்கு சரி சீஃப் என்ன டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவாரு. அப்படி என்ன பிளான் பண்ணிருக்காருன்னு தெரியல. ஆனா என்னமோ பெருசா பண்ண போறாருன்றது மட்டும் நமக்கு புரிய வருது. அப்புறம் கங்கு அன்னைக்கான நியூஸ் ரீட் பண்ணலாம் ரெடி ஆகும்போது அப்பதான் டக்குன்னு எதையும் யோசிச்சு அவங்க அம்மா கால் பண்ணுவாரு. அம்மா என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது எப்பயும் போலதான் நான் நியூஸ் பார்க்கறதுக்காக ரெடி ஆகான்றிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே கங்கு அம்மா எனக்கு இப்ப ஏதாவது ஸ்பைசியா சாப்பிடணும் போல இருக்கு அதனால நான் வீட்டுக்கு வந்ததோ ஸ்பைஸா ஏதாவது ஃபுட் ரெடி பண்ணி வைங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. டே எனது காரமான சாப்பாடா உனக்கு தான் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதுடான்னு சொல்லும்போது இல்லம்மா இப்ப எனக்கு சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னோடனே சரிடா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அப்புறம் கங்கு நியூஸ் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அப்பதான் சன்யாங்கும் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்படி கங்கு என்ன ரீட் பண்றாங்கன்னு பார்க்கும்போது அவரு இந்த வருஷம் கொரியால எத்தனை மேல் மெம்பர்ஸ்க்கு பிரஸ்ட் கேன்சர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி டாபிக்ல பேசிட்டு இருப்பாரா. இப்பதான் சன்யாங் எல்லாமே புரிய வருது. கங் எதுக்காக இந்த டாபிக்கை சூஸ் பண்ணிருப்பாருன்னு சொல்லிட்டு அதை பார்த்த உடனே ரொம்ப வேகமா ஓடுவாங்க. அவங்களும் எப்படியாவது ஸ்டாப் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு அந்த ரூம்குள்ள என்டர் ஆவாங்க. ஆனா அவங்களால தடுக்க முடியாது ஏன்னா அது லைவ். அவங்க கம்பெனியை பொறுத்தவரை ஃப்ரைடே ஒரு சென்சேஷனல் நியூஸை சூஸ் பண்ணி அதை பத்தின இன்டெப்தான அனலைசிஸ் ஃபுல்லா எடுத்து அதை பத்தி நியூஸா ரெடி பண்ணி பேசுவாங்க போல. ஆனா கங்கும் ஏதோ வில்லங்கத்தை பண்ற
பண்றதுக்காக தான் இந்த டாபிக்கை சூஸ் பண்ணிருக்காருன்றது புரிய வருது. சன்யாங்கும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு கண் கலங்கிக்கிட்டே கங்க பார்த்து தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க கங்குன்ற மாதிரி தலையாடிட்டு நின்று இருப்பாங்க. அப்புறம் எப்படி ஒரு நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இதனுடைய ஹிஸ்டரி எப்ப மேல் மெம்பர்ஸ்க்குலாம் வந்து பிரஸ்ட் கேன்சர் வர ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்டெப்தா அது எல்லாத்தையுமே பேசிட்டு இருப்பாரா. ஆல்ரெடி கங்கு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பாரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கே டைரக்டா போயிட்டு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் அவங்க எடுப்பாங்க, எந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் அவங்க அனுபவிப்பாங்கன்னு சொல்லிட்டு பர்சனலா அவரே போயிட்டு எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி முத உங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்குன்ற விஷயத்த யாரு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இண்டிகேட் பண்றாங்களோ அவங்க தான் உங்களுக்கு உண்மையாவே கடவுள் மாதிரி. ஏன்னா கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கும்போதே போய் கிளியர் பண்ணும்போது தான் அவங்களுக்கான பாதிப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால அதை எப்பயுமே அலட்சியமா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் பிளாஷ்பேக்ல காட்டுவாங்க ஃபர்ஸ்ட் டைம் எப்படி சன்யாங் நம்ம கங்கு கிட்ட பிரஸ்ட் கேன்சர் இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் சொல்லிருப்பாங்க. அப்புறம் கங்குன் டாக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்களையும் பேசி சொல்லி ஒரு ஃபுட்டேஜா எடுத்து அதையும் ரெடி பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த விஷயத்துல சன்யாங்க பார்த்து தேம்பி அழுதுட்டு இருப்பாங்களா. அதே மாதிரி கங்கோடைய அம்மாவும் கடைக்கு போயிட்டு வந்து அப்பதான் நியூஸ் பாப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து அவங்களும் ரொம்பவே அழுதுட்டு இருப்பாங்க. அப்புறம் கங்கு ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. இப்ப மேல் மெம்பர்ஸ்க்குலாம் பிரஸ்ட் கேன்சர் வரது மூலமா அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் அனுபவிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு முதல்ல பயம் தான் அதிகமா வரும். ஒரு பையனா இருந்துகிட்டு எனக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்குன்ற விஷயத்தை எப்படி எல்லாத்தையும் சொல்ல முடியும், சப்போஸ் சொசைட்டில எல்லாம் தெரிய வந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு பின்னாடி போய் எப்படி பேசுவாங்கன்ற பயம் தான் அவங்களுக்கு முதல்ல வரும். ரெண்டாவது அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்போஸ் இந்த விஷயத்த சொல்ல வந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் முதல்ல அவங்கள அக்செப்ட் பண்ணணும். இது எல்லாம் கூட ஓரளவுக்கு நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். ஆனா நமக்கு லைஃப் பார்ட்னர்னு ஒருத்தவங்க வருவாங்க இல்லையா, அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் பொழுது கண்டிப்பா அவங்க ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் 0% தான் இருக்கு. அதை தாண்டியும் அவங்க ஏத்துக்கிட்டு உங்களை அப்படியே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா அது கடவுள் கொடுத்த வரம் தான் உங்களுக்கு. அப்படிப்பட்ட பார்ட்னரை தயவு செஞ்சு லைஃப்ல மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ரொம்ப அழகாகவும் ரொம்ப உருக்கமாகவும் இந்த விஷயத்த சொல்லி முடிச்சுட்டு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இதோட கட் ஆகும். அந்த வீடியோ ஃபுட்டேஜ் கட் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கே மன நிம்மதி. அப்படா கங் அவரை பத்தி எதுவுமே சொல்லலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா பாத்துட்டு இருக்கும் பொழுது அங்க வச்சாங்க பாருங்க ஆப்ப. ஆனா இப்படி ஒரு விஷயத்த கங் பண்ணும் பொழுது உண்மையாவே எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. யாரா இருந்தாலும் தன்னோட லவ்வருக்காகவோ இல்ல பார்ட்னருக்காகவோ இந்த அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரியான ஆச்சரியம் தான் எனக்கு இதை பாத்துட்டு இருக்கும் பொழுது. கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது ஜங்வான் தான் சன்யாங்கு நல்ல பேரா இருந்திருப்பாங்க, ஆனா தப்பா சூஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இந்த விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா கங் அளவுக்கு வேற யாராலுமே சன்யாங்க லவ் பண்ண முடியாதுன்றத எனக்கு புரிய வந்துச்சு. அப்படி நான் எந்த அளவுக்கு பெருமையா பேசுற அளவுக்கு கங் அப்படி என்ன பண்ணிட்டாருன்றது பாத்துலாமா. அப்புறம் அந்த வீடியோ ஃபுட்டேஜும் முடிஞ்சதுக்கு அப்புறமா கங் கேமரா பார்த்து இப்ப நான் சொல்ல போற விஷயம் கண்டிப்பா நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும், ஆனா இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லுவாரா. அங்க இருக்கவங்க எல்லாரும் சரி எப்பயும் போல கங் ஏதாவது கிறிஸ்பியா பேசுவார்ல அந்த மாதிரி பேசுவாங்கன்ற மாதிரி வெயிட் பண்ணி பாத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் கங்கும் சன்யாங்க ஒரு நிமிஷம் பாப்பாரா. சன்யாங்க வேணவே வேணான்ற மாதிரி தலையாட்டுவாங்க. அப்புறம் கங்கு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு நானும் ஒரு பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட் தான் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்தவங்க எல்லாருக்கும் செம ஷாக். ஏன்னா அங்க இருந்தவங்க எல்லாருக்குமே சன்யாங் தான் பிரஸ்ட் கேன்சர் இருக்குன்ற மாதிரி நம்பி இருப்பாங்க. அது கங்கா இருக்கும்ன்றது சுத்தமா அவங்களால கெஸ் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு சொன்ன உடனே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி அவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா நான் இதை எப்ப கண்டுபிடிச்சேன் அப்படின்னாக்கா லக்கிலி நான் ஏர்லி ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கு என்னுடைய பார்ட்னர் தான் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குன்றத நான் யாருக்கிட்டுமே சொல்லவே இல்லை. ஏன்னா நான் ரொம்பவே பயந்தேன். ஒருவேளை இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு அப்படின்னாக்கா இப்ப இருக்க என்னுடைய ஒர்க்கோடைய பொசிஷன் எனக்கு கிடைக்காம போயிடுமே அப்படின்றதுக்காக இதனால ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். இதை நான் ஏன் இப்ப உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்கா என்னுடைய வேலையை விட எனக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்களுக்காக தான், அவங்களை நான் பாதுகாக்கணும்ன்றதுக்காக தான் இந்த விஷயத்த உங்க எல்லாரும் முன்னாடி நான் சொல்லிட்டு இருக்கேன். இதை நான் இப்படி ஓப்பனா உங்க எல்லாரும் முன்னாடி சொன்னதுனால எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா என்ன இது கொஞ்சம் முன்னாடியே சொல்லிருக்கணும், இது கொஞ்சம் ஆல்ரெடி லேட் தான் அப்படின்ற மாதிரி சொல்வாரு. அப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த நியூஸையும் ரொம்ப நீட்டா முடிப்பாரா. சன்யாங் தான் அங்க தேம்பி அழுதுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த சிம்பிளா கம்பெனி இருக்க மெம்பர்ஸ் கிட்டயே உண்மை என்னன்றது சொல்லியிருந்தா கூட இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்காது. ஆனா இவரு எல்லார்கிட்டயுமே அவரை பத்தின இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டாரு. யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன், என்னுடைய நியூஸ் பொசிஷன் தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு பர்சன் சன்யாங்காக இந்த அளவுக்கு இறங்குவார்ன்றத நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. அங்க இருந்தவங்க எல்லாரும் இப்போ உண்மையாவே என்னதான் நடந்தது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷாக் ஆகி பாத்துட்டு இருப்பாங்க. கங்காங்க யாருமே கவனிக்கல. டைரக்டா சன்யாங் கிட்ட போயிட்டு நிப்பாரா. சன்யாங்கும் அழுதுகிட்டே ஏன் கங் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கும் பொழுது கங்கும் சன்யாங்குடைய கண்ணை தொடச்சி விட்டுட்டு சன்யாங் இந்த மாதிரி தான் ஒரு நியூஸோடைய ஸ்கிரிப்டை ரெடி பண்ணணும் சன்யாங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. கங்கும் சன்யாங்க ஹக் பண்ணிட்டு சரி சன்யாங் வீட்டுக்கு போலாமான்னு கேட்டு அவரு வேகமா நடந்து வருவாரா. அப்படி வரும்பொழுது அங்க இருக்கவங்க எல்லாருமே கங்க பத்தி தான் பார்த்து பேசிட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் பார்த்தும் பார்க்காம கங்கு ஃபாஸ்டா போயிட்டு கார் எடுப்பாரு. ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போலாம் தான் போயிட்டு இருப்பாரு. அப்புறம் டக்குன்னு யூட்டனை போட்டு வேற எங்கேயும் கிளம்ப ஆரம்பிச்சிருவாரு. அப்பதான் ஜங்வானும் சரி கங்க மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வருவாரா. அப்படி அவர் வரும்பொழுதுதான் இந்த மாதிரி கங்கு யூட்டன் போட்டு போறத பாப்பாரு. அப்படி ஒரு கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் அவங்க அம்மா கால் பண்ணி அம்மா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டு நான் டின்னருக்கு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்வாரா. அவங்க அம்மா அழுதுகிட்டே ஏன்டா இப்படி பண்ண, எதுக்கு எல்லாரும் முன்னாடி இந்த விஷயத்த வெளியே சொன்னேன், இதுக்கப்புறம் உனக்கு எப்படிடா கல்யாணம் நடக்கும், எந்த பொண்ணுடா உன்னை கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க. கங்கும் எதுக்குமா அழறீங்க அழாதீங்கம்மான்னு சொல்லும் பொழுது டேய் எந்த பொண்ணுக்காகடா இந்த மாதிரி எல்லாம் பண்ண, அப்ப அந்த பொண்ணுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே உனக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்குன்னு தெரியுமா, அந்த பொண்ணு தான் நீ லவ் பண்றியா, டேய் நீ மட்டும் சொல்ற மாதிரி அந்த பொண்ணை பிரேக்கப் பண்ண அப்படின்னாக்கா உனக்கு கண்டிப்பா இதுக்கப்புறம் கல்யாணமே நடக்காதரா, நீ சொன்ன மாதிரி கடைசி வர நீ தனியா தான்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே அழுதுட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்க்கும்போது சன்யாவும் கங்கு இவ்வளவு ட்ரை பண்ணுவாங்க, ஆனா அவர் எடுத்துருக்கவே மாட்டாரு. அப்புறம் நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் டே சீஃப் அவரோட கேபினுக்கு போய் பார்க்கும்பொழுது அங்க பார்த்தா ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி வச்சு தான் போயிருப்பாரு போல கங்கு. அதை பார்த்ததும் சன்யாங்க கூப்பிட்டு, ஆமா சன்யாங் நீ கங் கிட்ட பேசுனேன்னு கேட்கும்பொழுது இல்லையேன்னு சொல்லுவாங்களா. அவன் என்னமா பண்ணி வச்சிருக்காங்க, இப்ப ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு போயிருக்கான், அவனை பார்த்தா அப்படின்னாக்கா தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லுவாங்க. இப்படி கங்கு ரொம்ப நாளா வராம இருந்ததுனால பிரசுடைய பொண்ணுக்கு பார்ட்னரா வேற ஒருத்தவங்களை போட்டுருவாங்க. இந்த விஷயத்த பார்த்துட்டு சன்யாங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்களும் விடாம கங்குக்கு கால் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அவர் எப்பயுமே ரீச் பண்ணிருக்கவே முடியாது. அதனால சரின்னு சொல்லிட்டு ஜங்வானை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போவாங்களா. அவருக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லிட்டு சன்யாங்கும் ஜங்வானை பார்த்து, ஜங்வான் கங் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும் பொழுது ஜங்வானும், இல்ல சன்யாங் இதுவரை கங் எங்க இருக்கான்றது எனக்கு சுத்தமா தெரியாது, ஆனா நீ அவனை பத்தி கவலைப்படாத, கண்டிப்பா அவன் பத்திரமா வீட்டுக்கு வந்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சன்யாங் என்ன மன்னிச்சிரு, கண்டிப்பா கங் அளவுக்கு என்னால உன்னை லவ் பண்ண முடியாதுன்றது எனக்கே தெரிய வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்வாரா. சன்யாங்கும் ஜங்வானை பார்த்து சிரிப்பாங்க. அப்பாடா நல்லபடியா ஜங்வானுக்கு எல்லாம் புரிய வந்துருச்சு போல. நான் கூட கடைசி வரைக்கும் இவங்க 2 பேரும் சண்டையை தான் போட்டிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா ஜங்வான் நல்லபடியா இவங்க 2 பேரும் உண்மையாவே லவ் பண்றாங்கன்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவரும் விலகிட்டாரு. அப்புறம் சன்யாங்க 1 வாரம் ஆச்சு 2 வாரம் ஆச்சு, இன்னும் கங் வந்த பாடு இல்ல. ரொம்பவே சோகமா அவங்களும் வீட்டுல ரைஸ் குக்கர்ல சமைச்சிட்டு இருக்கும் பொழுதே கங் அப்படி எங்கதான் போனாருன்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்ப கவனக்குறைவா அவங்க கை அதுல விட்டதுனால அதை க்ளோஸ் பண்ணும்பொழுது அதுல அவங்க கை மாட்டிக்கும். அப்புறம் பார்த்தா அவங்க சமைச்சது ஃபுல்லா வேஸ்ட் ஆயிடும். உண்மையாவே அவங்க கையிலயும் பெரிய அடி போல. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இதே மாதிரி கங் சன்யாங்க விட்டு பிரிஞ்சலான்னு முடிவு பண்ணிட்டு வேற இடத்துக்கு ஏதாவது போயிட்டாரா, இல்ல கொஞ்ச நாளைக்கு தனியா இருந்துட்டு திரும்பியும் சன்யாங்காக திரும்ப வருவாரா, அப்படி என்னதான் நடக்குதுன்றத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் 1 or 2 எபிசோட்ல இந்த டிராமா முடிஞ்சிடும். கண்டிப்பா ஹாப்பி எண்டிங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ மிஸ் பண்ணாம பாத்துருங்க. அது வரைக்கும் டாடா.